வணக்கம், வந்தனம், நமஸ்கார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நான் உங்கள் வாசுதேவன், மதுரையிலேருந்து. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏசி கிளீனிங். எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு இந்த அண்ணன் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. நம்மளும் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏசி வாங்கியிருந்தேன். எல்ஜி பிராண்டில் 1.5 டன். கரெக்டாக 10 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏசி கூலிங் சுத்தமாகவே இல்லை. என்னன்னு கேட்டால் ஏசியில் ரொம்ப தூசி வந்திருக்கும். அதை க்ளீன் பண்ணுங்கள், ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணானே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எல்லாமே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு 2.5x ஸ்பீடு போட்டு விட்ருவோம். ஏன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணாப்புல. அதனால தான் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வேலை பார்த்த விதம். என் சார்பாக அண்ணனுக்கு 10/10 ரேட்டிங் தான். 100%. அண்ணன் அங்கே வேலை பார்க்கட்டும், நம்ம இங்கே ஆய்வு செய்வோம் சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் தூசி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களும் பார்க்க முடியுங்கனால இது பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஏசியில் தான் இருக்கும். இந்த ஃபில்டர் ரொம்ப ஈஸியாக கழட்டிக்கலாம், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது நம்மளால பண்ண முடியும். 2 months ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே ஏசியோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். நம்மளுக்கு காஸ்ட் வைஸாக நிறையா காசு மிச்சமாகும் ஆனுவலி. ஸோ இங்கே பாருங்கள், சுரண்டி காமிக்கிறேன் எந்தளவுக்கு தூசி அடைஞ்சு கிடக்கு. இது ஒரு லாங் டேர்ம் கழித்து நம்ம இது க்ளீன் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு தூசி. 2 months ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெருசாக தூசிலாம் இருக்காது. ஸோ இந்த அண்ணன் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு காமிச்சாப்பில் என்னென்ன எப்படி க்ளீன் பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் வாஷ் பண்ணுறது அவங்க இயர்லி ஒன்ஸ் பண்ணியே ஆகணும். அது அவங்களால தான் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸும் வேணும். ஸோ ஏசியை நம்ம இன்டோர் யூனிட் கழட்டி என்றைக்குமே க்ளீன் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கணும், செவுத்துலேயே இருந்த மணிக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த அண்ணன் பாருங்கள், அந்த ஏசி இன்டோர் யூனிட்டை செவுத்து வச்சுக்கிட்டு அங்கேயே பொறுமையாக க்ளீன் பண்ணாப்புல. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரெஷ் இருக்குது, அது வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ரொம்ப அது ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப மைனூட்டாக இது பண்ணணும். இல்லாட்டி அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நின்றுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த அண்ணன் எப்படி அழகாக க்ளீன் பண்ணாப்புல. அண்ணனுக்கு எப்போவுமே 2x தான். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையாக அழகாக அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணாப்புல. அது நம்ம எல்லாத்தையும் மெதுவாக பொறுமையாக காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால தான் அப்பப்போ அண்ணனுக்கு 2x 3x ஸ்பீடு பட்டன்னு அவ்வளோதாங்க. ஏசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்க வச்சிட்டாப்புல. இந்தளவுக்கு இவர் க்ளீன் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஏன்னா இது எல்ஜி சர்வீஸ் நம்மளுக்கு இப்போ 2 சர்வீஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு வருஷத்துக்கு, ஏசி வாங்கினதுனால ஒரு வருஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் இதை சர்வீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 rupees ஆகும். ஃபுல்லாக பக்காவாக வாட்டர் வாஷ் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய விஷயம் அவர் கற்றுக் கொடுத்தாப்புல. எதை எப்படி க்ளீன் பண்ணால் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறைச்சிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த ஏசியை பலன்னு தொடச்சி புதுசு போலவே நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாப்புல. ரொம்ப நன்றி. நம்மளால் இவருக்கு 10/10 ரேட்டிங் தான் கொடுக்க முடியும். தவிர பேமெண்ட் நான் கேட்டேன் என்னென்ன எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு. அவர் சொல்லிட்டாப்புல இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது, நாங்கள் எந்த விதமான சார்ஜஸ் வாங்குறது இல்லை. ஸோ அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. சர்வீஸ் எப்படி இருந்துச்சு ரேட்டிங் மாத்திரம் போட்டுருங்க, அது போதுமானது அப்படி சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணிட்டு போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டாப்புல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏசி க்ளீனிங். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டடா, பை. நான் உங்கள் வாசுதேவன்.